ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். விப்ரோல இருந்து எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எந்தவித ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அலவன்சஸோட 30,000 கிடைக்கும்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 25,000 கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 28/2/2025. அண்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சூப்பர் செட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இதில் தான் நீங்கள் விப்ரோக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. விப்ரோவோட எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் தான் இது. அண்ட் இந்த ஜாப் பேன் இண்டியா லொக்கேஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் நவுன்னு கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி February 28, 2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு சிடிசி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பர் ஆனம்க்கு 3,50,000 வரும்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட 30,000 வரை இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த விப்ரோவோட எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஹையரிங்காக இருக்க போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th 60% ஆர் அபவ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட கிராஜுவேஷனும் 60%க்கு அதிகமாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் உங்களோட சிஜிபிஏ ஸ்கோர் 6 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதாச்சும் ஒரு பேப்பரில் அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அசஸ்மெண்ட் எழுதுறதுக்கு அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அரியருக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. அண்ட் அந்த அரியரையும் உங்களோட 8th செமஸ்டருக்குள்ளே முடிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஸ்கூலிங்க்கும் உங்களோட கிராஜுவேஷனுக்கும் 3 years ஆஃப் கேப் இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது. அண்ட் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவும் உங்களுக்கு ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இயர் ஆஃப் பாஸிங்கை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் 2024 பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எம்இ எம்டெக் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸ்ஐடிக்கு கீழே வர எந்த பிரான்ச்சில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்க்கியூட்டல், அதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜாப் டெசிக்னேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாப்க்கான ரோல் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம காம்பன்சேஷனை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் ரோலுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3.5 lakhs உங்களுக்கு சேலரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 25,000 போனஸ் அமௌண்ட்டாகவும் கொடுப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போனஸ் உங்களுக்கு மர்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் சேலரியில் மர்ஜ் ஆகும். 18, 24 அண்ட் 36வது மாதத்துலலாம் மர்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சர்வீஸ் அக்ரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு 1 year சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் 75,000 சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு 3 ரவுண்டு வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆப்டிடியூட், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட்னு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக 128 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கீழே லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் எபிலிட்டி, இங்கிலீஷ்னு 3 பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டில் எஸ்ஏ ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட்டில் நீங்கள் 2 ப்ரோக்ராம் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அண்ட் அதை கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரவுண்ட் 3ல் பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருக்கும். அதாவது பேசிக்காக ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைப்பாங்க. அண்ட் அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தவித ஃபீஸும் பே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படித்து பாருங்கள். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேலே ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.